இந்த ஐலாண்டுக்கு ட்ரம்பிளிங் ஐலாண்டுன்னு எதுக்காக சார் பேர் வந்துச்சு? ஐசோலேட் ஐலாண்ட்ல ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. அந்த சமயத்துல தான் இந்த ஹோட்டலை நியூ டெக்னாலஜியோட கட்டினாங்க. அதனாலதான் இந்த ஹோட்டலுக்கு எதுவும் ஆகல. இல்லனா இந்த ஹோட்டல் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கும். அப்படியா? என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு அற்புதமான வியூவை பார்த்ததே இல்ல. வாங்க சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அங்க போய் ஜாலியா விளையாடலாம். என்ன யாராவது கை தந்தாங்க. இது எந்த இடம்? மோட்டோ எதையாவது கவிக்கடா. மோட்டோ வந்துடு. ஏங்க உங்களை யாருங்க சேர்ல கட்டி போட்டது? இல்ல என்ன யாரும் கட்டி போடல. பூகம்பம் வரும்போது நானே என்ன சுத்தி அப்படியே இந்த கயிறால கட்டிக்குவேன். அதுக்கப்புறம் நான் சேர விட்டு கீழே விழாம என்னோட வேலை என்னவோ அதை நான் செய்வேன். அது சரி, உங்க எல்லாருக்கும் எப்படி அடிபட்டது? எங்க இந்த பூகம்பம் இருக்குல்ல, பூகம்பம் அது எங்களை அந்த டவர்ல இருந்து இந்த டவருக்கு தூக்கி போட்டுருச்சு. ஆமா, இந்த பூகம்பம் அடிக்கடி எப்படிதான் வருது? யாருக்கு தெரியும்? இந்த ஹோட்டல் கட்டுனதுல இருந்து பூகம்பம் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பூகம்பத்தால நிறைய பிரச்சனை ஏற்படுமே. ஒட்டுமொத்த ஜெர்மனிக்கும் பாதிப்பு ஏற்படுமே. ஜெர்மனில வேற எங்கேயும் வராது, இந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் வரும். அட, அது எப்படிங்க? இதுக்கு பதில் யாருக்கிட்டையும் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த ஐலாண்ட்ல மட்டும் எதுக்காக அடிக்கடி பூகம்பம் வருது? ஏன் மத்த இடத்துக்கு வர மாட்டேங்குது? ஏன்னா இங்க இருந்து கரைக்கு 200ல இருந்து 300 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த ஹோட்டலுக்கு அடியில மட்டும் எப்படி பூகம்பம் வருது? அப்படின்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் புதஞ்சி கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் இல்ல. எங்க பூகம்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். மேனேஜர் சார், இப்ப பேசிட்டு போனாரு அந்த ஜென்டில்மேன் யாரு? இந்த ஹோட்டலுக்கு 2 முதலாளி இருக்காங்க, மிஸ்டர் மார்க் அண்ட் மிஸ்டர் சுபேர். அவர் பேர் தான் மிஸ்டர் சுபேர். ஓ, அப்படின்னா மேனேஜர் சார், எங்களுக்கு கொஞ்சம் சோலி கிடக்குது. சோலி அதை முடிச்சிட்டு இப்ப வந்துடுறோம். மோட்டோ, அந்த ஜென்டில்மேனை ஃபாலோ பண்ணி நல்லபடியா காதும் வைக்க மாதிரி பிடிச்சிடலாம். ஹாய் சுபேர். ஹாய் மார்க். ஐ திங்க் நம்ம ஹோட்டலை நம்ம வித்துற வேண்டியதான். இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா ஷாக் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செவர்லாம் ஷாக் ப்ரூஃப் தான். ஆனா எத்தனை நாள் தான் இந்த ஷாக்கை தாங்கிக்கும்? அதுவும் இல்லாம கஸ்டமர்ஸ் வருகையும் குறைஞ்சிடுச்சு. என்னால இந்த ஹோட்டலை விற்க முடியாது. இந்த ஹோட்டல்ல என்னோட எமோஷன்ஸ் இருக்கு, என்னோட சென்டிமெண்ட் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டினது. இந்த ஹோட்டலை என்னால விற்க முடியாது. ஒருவேளை நீ விற்கணும்னு நினைச்சா எனக்கே வித்துரு. அந்த மாதிரி எனக்கும் நடக்காது. என்னைக்கு அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால நீ என்ன பண்ற, இன்னைக்கு கொஞ்சம் ஷாக்கா அதிகமா கூட. எப்படியாவது இந்த ஹோட்டலை நம்ம அடைஞ்சு ஆகணும். என்ன அழகான பெயிண்டிங்கப்பா. திருடே திருடே, இவன் கதவை திறந்து ரூம்க்குள்ள வந்துட்டான். திருடே பிடிங்க. திருடே திருடே. ப்ளீஸ் அடிக்காதீங்கக்கா, அவர் எங்களோட தோஸ்து தான். அப்படியா? நீங்க எல்லாரும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானா? அப்படினா உங்க எல்லாரையும் அடிக்க வேண்டியது. வாங்கிக்கோங்க, நல்லா வாங்கிக்கோங்க. எங்க ஓட பாக்குறீங்க? பிடிங்க பிடிங்க, அவங்கள பிடிங்க. ஓ ஓ ஓ
மேனேஜர் சார், இந்த 2 முதலாளி பசங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? எப்போதும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. மார்க் ஹோட்டலை எனக்கு வித்துடுன்னு சொல்றாரு, சுபேரு இந்த ஹோட்டலை எனக்கு வித்துடுன்னு சொல்றாரு. 2 பேருக்குள்ள எப்பவும் இதே சண்டை தான் நடக்கும். மறுபடியுமா? நீங்கதான் போதும். முன்ன மாதிரி இல்லாம இந்த தடவை எர்த்குவேக் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல? ஆமா, இந்த வாட்டி ஷாக் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதோ அந்த இடத்துல அட, நம்ம என்னடா திடீர்னு 7th ஃப்ளோருக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம். நம்ம இது எந்த இடம்? நாம கொஞ்சம் மேல போய் செக் பண்ணி பார்க்கணும்பா. எனக்கு என்னவோ இதெல்லாம் சுபேர் பண்ற வேலையா இருக்குமோன்னு தோணுது. பாச்சத்துல என் ஆத்தாவை மிஞ்சிட்ட மாட்டோ. பாத்து, ஐயோ என்ன கணக்குற நீ. நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு ஏன் அப்படி தோணுது? எனக்கு தோணுது சரிதான். நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க. அதுக்காகத்தான் என் ஆளுங்களை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்கப்பா, நம்ம விருந்தாளிகளை நல்லா கவனிங்க. எந்தெந்த திங்கி அடா போட்டு என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, நீ இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? யோ சயின்டிஸ்ட், இப்போ நீ ஹெல்மெட் போட்டு ஸ்வைன் மேல வந்துட்டல. நீ ஹெல்மெட் கையில வச்சிருக்கேன்னு ஏன் எங்க கிட்ட சொல்லல? யோ இங்க பாருங்கயா, எப்படியும் எங்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் வந்துட்டீங்க. இந்தாங்க, முதல்ல இந்த டாக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிங்க. கமல்பா, இப்படி மாட்டிக்கிட்டீங்க. இருந்து போட்டிட்டு அட என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, பத்ரு என் ஹெல்மெட்டோட சுவிட்சை ஆன் பண்ணுப்பா. எல்லாரும் என் கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கப்பா. ஆன் பண்ணுப்பா, ஆன் பண்ணுப்பா. மறுபடியுமா? இன்னைக்கு நீங்க கொடுக்க போற ஷாக்கல இந்த ஹோட்டல மார்க் என் கிட்ட வித்துட்டு போயிடணும். இனி எந்த ஷாக்கும் கொடுக்க முடியாது. இனிமே ஷாக்கு உங்களுக்கு தான் அடிக்க போகுது. நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? அவங்க ஒருத்தங்களையும் விடாதீங்க, இல்லன்னா நம்ம ரகசியத்தை வெளியில சொல்லிடுவாங்க. உங்களோட எல்லா ரகசியமும் வெளியில வந்துடுச்சு மேன். இந்த ஹோட்டல்ல ரொம்ப சீப்பான விலைக்கு வாங்கணுங்கிறதுக்காக சீப்பா யோசிச்சு இந்த மாதிரி பூகம்பத்தை செட் பண்ணி நீங்க விலைக்கு வாங்க ஏற்பாடு நடக்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனே. ஆனா என்னோட பிளான் ஃபுல்லாவும் நீ கெடுத்துட்ட. இது ஒன் வே, உள்ள வந்தா வெளியில போக முடியாது. டோரோட ரிமோட் என் கைகள இருக்கு. உங்களை அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டோர் ஓபன் ஆகும். இந்த மாதிரி ரிமோட் செட்டப் எல்லாம் ஏகப்பட்ட தமிழ் சினிமால 14வது ரீல்ல நாங்க பாத்துட்டோம் மேன். அந்த மொட்டையை அடிங்க. எங்க வந்து யாராங்க? இது இன்னும் அந்த என்கிட்ட அடி வாங்கவே இல்லையே.
நீ ஏதோ செஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோட்டு பத்லு, தேங்க்யூ so மச். நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் மோட்டு பத்லு. காஜா காஜா தேங்க்யூ. மோட்டோவுக்கு மட்டுமா நானா இத்தனை பேரை கூட சண்டை போட்டேன், அத்தனை பேர் என் மேல விழுந்தாங்க. எனக்கு தேங்க்ஸ் இல்லையா? ஓ தேங்க்யூ மிஸ்டர் கிஸ்டரா சிங்கம் சார், டாக்டர் ஜட்கா சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.